டு மை சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஷோன் ஹோல். நான் தான் ஷோன். ஹாய் ஹாய். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வார்ட்ரோபை மேக் ஓவர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்னோட வார்ட்ரோப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வேர்ல்டுலேயே ஒஸ்ட் வார்ட்ரோப்னா அது இதுதான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கிளம்ஸியாக கண்ணா பின்னான்னு தேவையில்லாத ட்ரெஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் அடைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை எல்லாமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ண போகிறேன். ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய கிளாத் வடிச்சிட்டு மொத்த ட்ரெஸ்ஸையும் ஒன்றா கம்பைன் பண்ணி போட்டு அது மேலே படுத்து தூங்குற சொகம் இருக்கே அடடா. இப்போ என்னோடய ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் 3 கேட்டகிரியாக பிரிக்க போகிறேன். ஒன்று தேவை உள்ள ட்ரெஸ், அதாவது நான் இப்போ கரண்ட்டாக போட்டுட்ருக்கதும் எனக்கு ஃபிட்டாக இருக்க ட்ரெஸ் எல்லாமே தேவை உள்ள கேட்டகிரியில் வைக்க போகிறேன். அடுத்து எனக்கு எதெல்லாம் ஃபிட் ஆகலையோ எதெல்லாம் ஃபேடாக இருக்கோ ஒதுக்க போகிறனோ அந்த ட்ரெஸ் எல்லாம் தேவையில்லாத கேட்டகிரி. அண்ட் ஃபைனலாக ஆல்ட்ரேஷனுக்குள்ள ட்ரெஸ் எல்லாமே ஒரு தனி கேட்டகிரியில் பிரித்து அதை உடனே ஆல்டர் பண்ணி வைக்க போகிறேன். மோஸ்ட்லி எல்லாமே செட்டிகேட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதெல்லாம் ஃபோல்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஃபோல்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம எந்த அளவுக்கு ஸ்பேஸ் சேவிங்காக ஃபோல்ட் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வார்ட்ரோப் நீட்டாக இருக்கும். நான் ஃபோல்ட் பண்ணியிருக்க இந்த மெத்தட் எல்லாமே ரொம்ப சூப்பராக நீட்டாக இருந்தது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபோல்டிங்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போது இதை ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இதுக்காக நான் பேஸ்கெட்ஸ் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. வீட்டில் இருக்க தேவையில்லாத கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு பேஸ்கெட் ரெடி பண்ண போகிறேன்.
இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஓல்ட் டிஷர்ட் எடுத்திருக்கேன். அதில் உள்ள ஸ்லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் எதுக்காக ஓல்ட் டிஷர்ட் எடுத்தேன்னா, இது கட் பண்ணதுக்கப்புறமா குட்டி குட்டி த்ரெட்ஸ் வெளியில் வராது. டிஷர்ட்ஸ்க்கு பதிலாக நம்ம நார்மல் ஃபேப்ரிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது டிஷர்ட்டோட ஒரு பார்ட் எடுத்து கீழே விரிச்சிட்டு அது மேலே என்னோடய கார்ட்போர்ட் ப்ளேஸ் பண்ணி எவ்வளோ லென்த்துக்கு என்னோடய ஃபேப்ரிக் உள்ளே இருக்கணும்னு மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஒரு சைடாக பேஸ்ட் பண்ணிவிட்டு வரப்போ ஃபேப்ரிக் பேஸ்ட் பண்ணி முடித்து ஒரு 5 minutes விட்டுட்டிங்கன்னா கார்ட்போர்டோட அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் தனியாக கலண்டு வராது. அதே மாதிரி ஃபேப்ரிக் பேஸ்ட் பண்ணுறப்போ இழுத்து பிடிச்சி நம்ம பேஸ்ட் பண்ணால் ஃபேப்ரிக் ரிங்கிள்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக இருக்கும். இப்போ கார்ட்போர்டோட ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. ஆப்போசிட் சைட்லேயும் மிச்சம் இருக்க ஃபேப்ரிக் வச்சு அதே ப்ரொசீஜர் பண்ண போகிறோம். நம்மளோட பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் அதோட அவுட்புட். இப்போ நம்ம இதில் நம்மளோட ட்ரெஸ்ஸை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த பேஸ்கெட்டில் நான் எடுத்திருக்கிறது என்னோடய லெகின்ஸ் எல்லாமே ரோல் பண்ணி வச்சுருக்கல, அதை எல்லாமே இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஃபோல்டிங் முடிச்சாச்சு, ஆர்கனைசிங் முடிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வார்ட்ரோப்பில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். எந்தெந்த கேட்டகிரியோ எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். வார்ட்ரோப்குள்ளே வைக்க வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணியாச்சு. வார்ட்ரோபோட அப்பியரன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், ரொம்ப நார்மலாக இருக்குது. இது கொஞ்சம் பழைய மாடலுங்கிறனால பெயிண்ட் எல்லாம் பீல் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது மறைக்கிறதுக்காக கொஞ்சம் ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதோட அவுட்புட் இப்போ பார்க்க போகிறீங்க. டடா! இதுதான் நான் மேக் ஓவர் பண்ணேன் என்னோடய வார்ட்ரோப். இந்த டிசைன்ஸ் முற்றிலுமாக என்னுடைய தனிப்பட்ட ரசனையினால் நான் பண்ணது. இது யாருக்காச்சும் பிடிக்கலைன்னா தயவுசெய்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நான் உள்ளே ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். மனசை திட்டப்படுத்திட்டு பாருங்கள். டடா டட 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 டடா! ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சிம்பிளாக தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க உங்களுக்கு க்ளோஸில் கொண்டு போய் காட்டுறேன். இந்த ட்ரெஸ்ஸஸ்ன்னு இருக்க பேஸ்கெட்டில் என்னோடய கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ்லாம் வச்சுருக்கேன். அகெயின் இதில் லெகின்ஸ் வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் என்னோடய ஸ்கர்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே கீழே ரேக்குக்கு வந்தால் லெஃப்ட் சைடில் என்னோடய சல்வார் கமீஸ் எல்லாம் டாப் பாட்டம் ஷால் எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் மிடில் என்னோடய டாப்ஸ் அண்ட் டிஷர்ட்டை ஃபோல்ட் பண்ணி 2 பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். ரைட் சைடில் என்னோடய குர்த்திஸ். அப்படியே தேர்ட் ரேக்குக்கு வந்தீங்கன்னா என்னோடய ட்ரௌசர்ஸ் அண்ட் பிளாசோஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் என்னோடய இன்னர்வேர்ஸ் ஒரு தனி பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒரு பெரிய கார்ட்போர்டில் வச்சுருக்கேன்.
நெக்ஸ்ட் இதான் என்னோடய ஃபைனல் ரேக். இதில் என்னோடய ஷர்ட்ஸ் ஜீன்ஸ் எல்லாத்தையும் ஒரு கார்ட்போர்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரைட் சைடில் காட்டன் ஷால்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். இந்த சைட் ஜாக்கெட்ஸ் அண்ட் ஸ்வெட்டர்ஸ் இதெல்லாம் ஒரு செக்ஷனாக வச்சு டோட்டலாக 4 செக்ஷனையும் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே லெஃப்ட் சைடில் என்னோடய சிந்தட்டிக் ஷால் எல்லாம் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது டோர் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்படியே ரைட் சைடில் ஹூக் பேஸ்ட் பண்ணி அதில் என்னோடய கேப் வச்சுருக்கேன். தென் ஃபைனலி என்னோடய இந்த குட்டி ஷெல்ஃப் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் பேஸ்கெட் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நான் என்ன வச்சுருக்கேன்னா, நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க காஸ்மெட்டிக்ஸ் இல்லாமல் ஸ்டாக்கில் உள்ள காஸ்மெட்டிக்ஸ்லாம் இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். தேவைப்படுறப்போ இதுலேருந்து எடுத்துக்குவேன். அடுத்து ஒரு ஷூ பாக்ஸ். இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா, மஃப்ளர், நிறையா செட் ஆஃப் சாக்ஸ் இதெல்லாம் இதுக்குள்ளே வச்சு அழகாக உள்ளே வச்சுருப்பேன். தேவைப்படுறப்போ இதுலேருந்து எடுத்துக்குவேன். நெக்ஸ்ட் ஒரு குட்டி மெட்டல் பேஸ்கெட். இதுக்குள்ளே என்ன வச்சுருப்பேன்னா, ரொம்ப குட்டியான ஸ்டோல்ஸ், ஹேண்ட் கர்ச்சீவ்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஸ் டவல் இதெல்லாம் இதுக்குள்ளே வச்சு அதையும் அந்த குட்டி ரேக்கில் தான் வச்சுருப்பேன். ஸோ தேவைப்படுறப்போ ஈஸியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டாக இந்த வீடியோவில் காட்டாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுதான் இந்த ஹேங்கர் ஹோல்டர். இது அம்ப்ரெல்லா குர்த்திஸ் எதுவுமே நான் ஃபோல்ட் பண்ணல. அது என்னோடய வார்ட்ரோப்பில் வைக்க முடியாது. அதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக இது DIY பண்ணேன். ரொம்ப லாங் அண்ட் ஹெவியான குர்த்திஸ் எல்லாம் நான் இப்படி ஹேங்கரில் போட்டு இந்த ஹோல்டரில் மாட்டி விட்டுருவேன். ரொம்ப கன்வீனியண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஹோல்டரோட மேக்கிங் உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட், நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோ. ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வார்ட்ரோப் மேக் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷோன்ஸ் வேர்ல்டுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கு என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.